என்ன? இல்லை, பிள்ளைங்களுக்குலாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுட்டாங்க. அதான் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு. எது உம்மூட்டுக்கு போறியா? ஏடி எத்தனை வேலை கிடக்குது, ஆடிட்டு உம்மூட்டுக்கு போறேங்கிற? பூரா வேலையும் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போறேனுங்க. ஓஹோ, முதல்ல பண்டு அப்புறம் பாக்கலாம். அது ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அத்தை, கேக்குது, சொல்லு. வாசோலுவெல்லாம் கூட்டி விட்டு போட்டு அழுக்கு துணி பூராத்தையும் கொண்டு போய் தப்பி போட்டு கொண்டு வந்து காய போட்டேனுங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவுனால துகு துகுன்னு வெண்ணையாட்டம் ஆட்டி வச்சு போட்டு அப்புறம் இருக்கிற பூரா வேலையும் பண்ணி வச்சுட்டுனுங்க. சரி, நான் கிளம்புறேனுங்க. ஏனுங்க? என்ன நானு கத்த? நான் அப்போ உனக்கு போக சொன்னேன், பாக்கலான்னு தானே சொன்னேன். நீங்க தானுங்க பூரா வேலையும் பண்ணிட்டு பாக்கலான்னு சொன்னீங்க. சரி, மூக்கால அழுவாத, கிளம்பு. 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குதல்ல? ஆமாங்கிட்ட, 21 நம்பர் பஸ். அந்த பஸ்ல ஏறி போ. உங்க அம்மாட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அந்த பஸ் போயிட்டு வரக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்புறமே என்ன ஜாலியா உங்க அம்மாட்டுல 1 மணி நேரம் நான் இங்கே பேசி இருந்துட்டு அப்புறம் போற பஸ்லயே திரும்பி வந்துரு. ஏனுங்க, நான் என்ன ஓடி பிடிச்ச விளையாடுறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னு தொட்டு ஓடியாடுறதுக்கு? எது பின் என்னங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போன வருஷம் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட லீவ் விட்டப்போ போனது. மறுக்க என்னை அனுப்பவே இல்லை. முந்தின மாசம் கூட எங்க அம்மா வீட்டுக்கு போய் பூச்சாட்டி இருந்தாங்க. அப்போ போறேன்னு கேட்டதுக்கு, ஏன் அடுத்த மாசம் தான் பிள்ளைங்க பள்ளிக்கூட லீவ் வருதுல்ல, அப்போ போன்ட்டீங்க. அதுக்கு தான் இப்போ போய் 2 நாள் இருந்துட்டு வரலான்னா போனதையும் வாங்குறீங்க. எது 2 நாள் இருந்துட்டு வரையா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேணும் இப்ப போய் போட்டு பொழுதான வந்து சேரு. நீ வாட்டுக்கு 2 நாளைக்கு உன் வீட்டுல போய் டேரா போட்டீங்கன்னா சோறாக்குறதாரு. இங்க 4 காட்சியே ஓட்டுக்குது. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? சோத்துக்கு சிங்கி அடிங்க. எது பின் என்னங்க, ஆளுக்கு அரிசியா போட்டிருக்குன்னு கேக்குறீங்க? அப்ப நான் என்ன உங்களுக்கு ஆளுக்கு அரிசியா? அப்புறம் நான் மட்டும்தான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். இங்க இருக்கிற சமையல் கட்டு, அடுப்பு, போசி எல்லாம் இங்கே தான் இருக்கு. வேணும்னா ஆக்கி தின்னுங்க. என்னடா சொன்ன? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையா சோறாக்க சொல்லுவேன்? ஏன் ஆக்குனா என்ன? கையில எனக்கு குஷ்டமா வந்திருக்குது. சும்மா கத்தாதீங்க. நீங்க தின்னா தின்னுங்க, இல்லாட்டி பட்னி கிடங்க. நான் இப்ப போயிட்டு 2 நாள் இல்ல 2 மாசம் லீவ் முடிஞ்சுதான் வருவேன். அதுக்கடையில போனக்கீன பண்ணி வாகின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. போனுக்குள்ளேயே கையை விட்டு மிளகா பொடி அள்ளி வாயிலே போட்டுருவேன்.